வெஜிடபிள் பிரியாணியா? வெஜிடேரியன். அதனால ஐயாவுக்கு தடியங்காய் வெட்டி கைலாசத்துல அன்னைக்கு போட்டா கிடாய்க்கு போகுது. இடையில ஒரு சட்டம் போட்டாங்க, இந்த கோயிலையும் கிடாய் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி. அத மாதிரி ஆண்டவன் சொல்லிக்கு அன்னைக்கு கைலாசத்துல தடியங்காய் வெட்டி பூஜை நடத்தி வில்லுப்பாடி மேலதாளம் முழக்கத்தோடு கல்யாணையும் விரைவு செய்து கையை மூட்டி நடத்தி கைலாசத்தை விட்டு மாயாண்டி பூலோகம் போவோம் என்று இந்த முண்ட சுவாமியோட பேச்சு பிரம்மசக்தியாரோட கைலாச வாசலை விட்டு அருள சக்கையை வழிகடந்து பூசராசா பட்டணம் புகழ்கரிய நாடெல்லாம் விட்டு இருக்கு நாட்டு கடல் ஏகதேசி பட்டணம் யமயகிரி மலைகடந்து சதுரகிரி மலையான சந்தன காட்டுக்குள்ள இறங்கி உச்சியடி சுடல திசை திசையா பாக்குறாரு. தெற்க திரும்பினார், வடக்க திரும்பினார், மேற்க திரும்பினார், கிழக்கு திரும்பினார். எங்க போக எங்க போனா நாம அமரக்கூடிய இடம் இருக்கு அப்படின்னு திக்கட்டும் திசை திரும்பி பார்த்த போது ஆண்டவன் சதுரையுடைய கண்ணுக்கு இந்த நாடு தெரிகிறதானா அரவநாடு மக்காவை தாமக்கா யாரு எவரு என்று இவங்க அறிய மாட்டாங்க. நாம வந்த புதுமை தந்தை இந்த நாடு அறிய வேண்டும் என்று ஈஸ்வரன் சுடரை ஆனவர் வடிவாசலில் வச்சியடி மாயாண்டி அவர் வந்த புதுமை தந்தை அறிய வேண்டும் கையில போட்டிருக்கிற கையில வச்சிருக்கிற வல்லையத்தை தூக்கி அது ஒரு ஊடுதான் அந்த வல்லையை வல்லையை பேசுகின்ற போது அவங்க அப்பமா அறிந்தார்களா தெரிந்தார்களா? ஏழைக்கு புள்ள பிழைக்கணும் அம்மா அவர்களே கூட பேச்சு இந்த பேச்சு சந்தையில தலை வரைக்க நடு சாமும் போது உப்பாறு வைக்கா ஊழ சத்தம் போடுதா நிக்காத பேச்சு வெளியில அதான் நிறைய போடாங்க.
நஞ்சு போட்டா நெஞ்சருக்கும் நடுச்சாம வேலை கொடி போட்டா கொடியருக்கும் கொடியச்சாம வேலை இன்னும் ஒன்னு ஊர் அடங்கு ஒரு சாமம் கோடி 11 11 11 12 மணி ஆனா வீட்டை கதவா அடைச்சு உள்ள படுத்துருவோம் எடுத்துருவோங்களா அந்த நேரத்துல வந்து இவர் கதவை ஆள் போல தட்டுறாரு ஆள் போல ஏ சுல்தான் ஏ சுலைமா ஏ செய்யதேவி ஏ காதரி ஏ மைதின் ஏ பிச்சையா மைதின் பிச்சைக்கு பிச்சையா நன்னா நன்னா என்ன சச்சான என்ன காலான சித்தின்னு இருக்கும் அப்ப நன்னா காலான சத்தம் அவங்க பேசுறது மாதிரியே மாயாண்டி சுடலை மக்கம்பள்ளி வாசல்ல அட கதவை தட்டி அவைய சத்தம் போட்டு புலி போல் உரிமை புலி பாய்ச்ச பாய்ந்து சல்லட சத்தம் ஜல ஜல ஜலன்னு கேட்க மாட்டெலும்பு செல்கொள் துண்டும் ஒவ்வொரு வாசலையும் மலை மலையா மலை மலையா மலை மலையா மலை மலையா குவியுது அப்படி மலை மலையாவும் குவிந்து இருக்கின்ற போது ஐயா இன்னைக்கு மக்கத்துல போய் இறங்கி அட்டாரத்தை செய்ய ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து யாரும் பள்ளிவாசலுக்கு வரல யாரெல்லாம் ஒண்ணு போட்டிருக்கீங்க யாரும் பள்ளிவாசலுக்கு வரல முகிழ்நாண்டவர் செய்யக்கூடிய தொழுகையோடு யாரும் செய்யல ஒரு நாளைக்கு இறைவன் முகிழ்நாண்டவருக்கு எத்தனை கால தொழுகை 5 கால தொழுகை காலை அதிகாலை உச்சிக்காலம் ஏகாந்தம் 7 மணிக்கு 8 காலுக்கு இப்படி 5 கால தொழுகை ஆண்டவனுக்கு பள்ளிவாசல்ல போய் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் தொழுகை செய்வார்கள் ஒச்சியடி சுடலை என்னைக்கு போய் மக்கத்துல இறங்கினாரோ அன்னையிலிருந்து பள்ளிவாசல்ல யாரும் வரல இந்த பள்ளிவாசலுக்கு அசர்த்தா யாரு இருக்கா பாபா லப்ப மீரா லப்ப முகையன் பிச்சை காதர் லப்ப பள்ளிவாசலுக்கு அசர்த்தா இருக்காங்க அப்ப அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக கூடி நடக்கும் கோளாறு அறியணும் கோளாறு அறியணும்னா என்ன யாரை போய் பார்க்கணும்னு கோளாறு அறியணும்னா ஒரு கோடாங்கியை போய் பார்க்கணும்ல அதனால கோடாங்கியை தேடி வருவோம் என்று பாபா மீரா முகையில் பிச்சை 3 பேர் ஒன்னா கூடி பள்ளிவாசலை கடந்து கோடாங்கியை தேட முகமா திரும்பி வராங்க ஐயா நொச்சியடி சுடலை பார்த்துட்டாரு ஏ வாராண்டா ஐயா எப்ப மக்கள் இவங்க கண்ணுக்கு முன்னால நம்ம எப்படி நிக்கணுமோ அப்படி காட்சி கொடுக்கணும் எப்படி நிக்கலாம் போல போல சோசியம் போல காட்சி கொடுத்தாக்கா பிடிச்சு வழிவிடலாம் நாமே சொல்லி மறைமுகமாக நின்று மாயாண்டி பக்கத்தாருக்கும் என்னால் ஒரு கோடாங்கி போல ஏசத்தை மாற்ற வேண்டும் என்றோ பட்டநாமம் படுக சாத்தி இட்டநாமம் 27 சொத்து நாமம் 97 காரி வட கழுத்துல உத்தராட்ச மாலை கருத்த கம்பளி தோல்ல கம்பளத்தமாற மாதிரி அங்கிட்டு ஒரு பக்கம் பை இடது கையில 7 வலது கையில ஒரு சின்ன சுத்து உடுக்கு அந்த உடுக்கும் சத்தம் கொடுத்து சத்தம் கொடுத்தாதானே வாரவே என்னடா சத்தம் எடுத்து போவாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அதனால சத்தம் கொடுத்த உடனே மாயாண்டி சுடலையானவர் சத்தம் கொடுத்தா ரெப்பை மக்கள் பார்த்தாங்க பரவாயில்லையே கும்பிட போற தெய்வம் கொடுக்க வந்தது மாதிரி நம்ம ஒரு கோடாங்கியை தேடி வரோம் நான் வர வரியே கோடாங்கி ஆத்த பேசி ஒரு புறமும் ஓரமா வச்சுட்டாரு இவர் தன்னுடைய வேஷத்தை மாற்றி நின்றார் நொச்சியடி சுடலை மாயாண்டி மாறி நின்ற உடனே வந்ததோ எப்ப மக்கள் சுடலை என்று அறியாமல் என்ன கேட்கிறாங்க தெரியுமா எந்த ஊரையா எந்த தேசம் ஐயா
நீ எங்க இருந்து எங்க போற அப்படின்னா நீங்க யாரப்பா? நாங்கெல்லாம் பக்கத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள். அவன் மாவாளப்ப, இவன் வீராளப்ப, நான் முகேந்தின் பிச்சை காதலப்ப. இன்னி 8 நாள் ஒரு வாரமா எங்க பள்ளிவாசல்ல அட்டாதுட்டு நடக்க 6 ஆளி போடுது. மாட்டெல்லாம் சொந்தல் தோணு ஒவ்வொரு வாசலையும் மரமலையா கும்பிடுது, மரமலையா கும்பிடுது. அடிவிடுதான் ஆள தாங்கல. கோடாரிய நாங்க ஒரு கோடாரியை அழைக்க வந்தோம். நேரு கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி வந்தியவே வாரு வாரு வாங்க. நீங்க பள்ளிவாசல்ல நடந்த கோடார குறி வைத்து சொல்லும் ஐயா அப்படின்னு அழைத்தாங்க. உடனே ஐயா ருச்சியை சொல்லலாம் மாயாண்டி பக்கத்தார் பின்னாலே தெரியாதவர் போல வாராரு. வந்தாரு. எப்ப மக்களே கோடாங்கி தட்டி நான் புரியும்போது சொல்ல வேண்டுமானா இப்போ எனக்கும் குறுமறை தெச்சனை வேண்டும். என்ன வேண்டும்? தெச்சனை வச்சாங்க. பொறி தரவங்க எப்படியா பொறி தரவங்க? இவரு தெச்சனை எடுக்க போனாங்க. இவரு தோழ போட்டாலே கருத்த கம்பளி அதை தூக்கி பரிவாசல் தூக்கி விரிச்சாச்சு. கணவதி இருக்கிறவன், தலைவாடி இருக்கிறவன், முத்தமிழ் சொல்லும் முருகப்பெருமான் இருக்கிறவன், குட்டி மந்திர 7, குறுக்குமொழி சிவடு, அஞ்சனமை, அடுக்குமை, பாதாளமை, பரக்குமையே, அதோட மையானத்தில் உள்ள 2 முட்டி எலும்பு. எலும்பு முட்டி எலும்பு. காலெலும்பு கையெலும்பை போய் கடவுள் வைத்து அப்படியே மாயாண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எப்பை மக்கள் தெச்சனை எடுத்துட்டு வராங்க. தெச்சனை கொண்டு வந்தாங்கன்னா பயப்படுறாங்க. பயப்படாத. நான் கோடாங்கி வெட்டி குடிமுகம் எழுப்பும் போது என் மேல எங்க அப்பா அனுமான் நல்லா அழுவாரு. நான் அனுவாருக்கு சொல்லுவேன், ஏ உண்டுண்டா உண்டு சொல்லுங்க, இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்கப்பா. அவங்க பேசுற மாதிரியே பேசுறாரு. உண்டுண்டா உண்டுங்க, இல்லைண்டா இல்லைன்னு பெரிய கோடாங்கி இருப்பவங்க நம்மள மாதிரில பேசலாம். அப்படியே பயப்படாதீங்களா, முன்னாலே இருந்தாரு. ஆவாளப்ப, வீராளப்ப, முகேந்தின் பிச்சை காதலப்ப. 3 பேரும் ஐயா சுடலைக்கு முன்னால் அமர்ந்திருந்தா என் ஆண்டவன் மாயாண்டி கோடாங்கி கையெழுத்து கோடாங்கி தட்டி மக்கத்தார்களுக்கு குறிமுகம் வைக்கவே எப்படி கோடாங்கி தட்டுகிறானா மலையாள பரவலிய பரவலிய அம்மா பரவலிய அன்னைக்கு இறங்க வேணும் இறங்க வேணும் பரவலிய இறங்க வேணும்.
நொச்சியடி சொல்லலையா? பள்ளிவாசல்ல இறங்கியிருக்காரா? நாங்களும் இஸ்லாமிய மக்கள். சுடலை என்றாலே அவர் ஒரு இந்து தெய்வம். இஸ்லாமியருடைய குலத்துக்கு அவர் ஏன் வந்திருக்காரு? ஒரு வெள்ளை சாவ பலி கொடுத்தா காப்போ கருப்போ பேரோ பிரசாதம் இந்த பக்கத்துல நாட விடாம உங்களை பாதுகாக்க வந்திருக்காங்க. பள்ளிவாசல்ல இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி கந்திரி விழா நடத்திய கந்திரி விழா. இந்த கந்திரி விழா எங்க நடக்கு? பொட்டல்புதூர்ல, நம்ம ஏரியாவுல பொட்டல்புதூர்ல கந்திரி விழா நடத்துவாங்க. அந்த கந்திரி விழாவுல சந்தனக்குடம் எடுத்து யானை மீது பட்ட பிரதேசம் மேலதாளம் வானவேடிக்கையோட சுத்தி வருவாங்க. பச்சை கொடி வைத்து சுத்தி வந்து பக்கிரி பகவான் முஸ்லீம் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி முகையின் ஆண்டவர்களுக்கு பச்சை கொடி நாட்டுவாங்க. பச்சை கொடி நாட்டும் போது அதுல நீங்க பக்கிரி சுடல ஒரு நிலைமை வைக்கிறாரு உங்ககிட்ட. அது மத்தியானம் மதியம் போல ஒரு வெண்பான பொங்கல் வச்சுக்கோங்க. அந்த கொடிமரத்துல மாலை மஞ்சள் சந்தனம் சாத்தி ஒரு வெண்பான பொங்கல் வச்சு ஒரு வெள்ள சாம பழிய கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஏய் பிசாசு காத்து கருப்பு எசவு பீடியம் அத்தனையும் அப்பவே வரமுடியாது. உடனே இஸ்லாமிய மக்கள் எல்லோரையா பயப்படுறாங்க. ஐயா அப்படி நிலையை கொடுத்தா அந்த சுடல் அதோட எங்களை காத்து கொடுப்பாரா? மாயாண்டி வச்சியடி சுடலை மக்கத்தாரை மலையை மூடி காத்து நிற்பார் என்று பள்ளி வாசலிலே பக்கிரி சுடலை என்று ஒரு நிலையத்தை வாங்க வேண்டுமென்றோ என் ஆண்டவனாய் இந்த வச்சியடி சுடலை சக்கராதி முத்த சுடாதி அந்த பள்ளி வாசல பள்ளிவாசலிலே சந்தனக்குடத்தை இறக்கி பச்சை கொடி நாட்டி ஐயா கேட்டாரே மாயாண்டி சுடல அத மாதிரி இஸ்லாமிய மக்கள் எவரையா பதறி ஒண்ணா கொடி நின்று அந்த பச்சாதி கொடி மரத்திலே மாலை மஞ்சளை அத்தனையும் சாத்தி ஒரு பானை பொங்கல் வைக்காங்க. வெண்பானை என்ன பொங்கல்? வேட்பான பொங்கல் வைத்து சாபாலத்துக்கு பறி கொடுக்க தயாரா நிற்காங்க. எங்க மாயாண்டி நொச்சியடி சுடல தயாரா இருக்கிறார்கள் நிலையவாங்க. இல்ல சாவா கையெழுத்து பறி கொடுக்கக்கூடிய நேரம் பச்சாத்தி கொடிமரத்தில் சுடலையாக
அயல் காத்து வீசல காவல் மறக்கல கரும் உருவிடாந்தல உள்ளாம் மறக்கல உரி உருவிடாந்தல அப்படியே காத்துக்கொண்டு மயாங்கி இருக்கின்றார் என்றும் ஆண்டவருக்கு நடப்பதை போல சொல்லப்போன நாள் முதலாம் மறுபடியும் பள்ளிவாசல்ல துறையெல்லாம் சிறப்பா செய்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரம் நொச்சியடி சுடல மனசுல நினைக்கிறாரு, நாம மணிவிளக்கிலே பிறந்து மாயாண்டி நொச்சியடி சுடலையாக பெயர் பெற்று மாயான போய் கைலாசத்திலே கடவுளிடத்திலே ஊட்டு குடைகளை வாங்கி பூலோகத்திலே இறங்கி இந்த பள்ளிவாசல்ல பத்திரை சுடலும் ஒரு நிலையை வாங்கியாச்சு. அவர்களை நாம காத்து கொடுத்தாச்சு. நாம மலையாளம் போகணும், நம்ம அம்மா மங்கை பகவதியாரிடத்திலே போய் அமர வேணும். ஆண்டவன் இந்த நொச்சியடி சுடலை சமானமாயாங்கி இந்த காலாத்தி வளத்தை காக்க வந்த எங்க ஐயா நொச்சியடி சுடல உட்டாரக்கரை குமரி பகவதியாருடைய வாசல்ல பகவதியாருக்கு சித்திரை திருவிழா. என்ன திருவிழா? சித்திரை திருவிழா பெருவிழாகவே அவளுக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தாகரம் தேரோட்டத்துக்கு அன்று நாம அங்கு போக வேண்டும் என்றும் ஆண்டவன் மாயாண்டி மதிலே நினைக்கின்ற போது மாயாண்டி கண்ணை கேட்க மங்கை பகவதியாருக்கும் தேரோட்டம் நடக்கு செண்டாமையில முழங்குது. மலையாளத்தார்கள் ஒன்று கோடி மங்கை பகவதிக்கு தேர் எடுத்து வருகிறார்கள். தேர் எடுத்து வருகிறார்கள். தேர் எடுத்து வருகின்ற போது எங்க ஐயா நொச்சியடி சுடலை மாயாண்டி பார்த்து அப்படியே மக்கம்பள்ளி வாசலை விட்டு மாயாண்டி எங்கே வருகிறார் தெரியுமா? இந்த மக்கம்பள்ளி வாசல் விட்டு வாசல் தடி காப்பு அந்த தடியை கொண்டு புடனே ஒரு போடு வீசை பொருட்களை வீரிட்ட சத்தம் போட்டி என் ஐயா நொச்சியடி சுடலை சாப்பாடு சுமப்பாறை தடியால் எடுத்து போறவர வாரவர ஐயா பொல்லா பூசையுமா
புலியா உருமுறார் புலி பாய்ச்சல் பாய்கிறார் ஆனை போல் அழுகிறார் அவையை சத்தம் போடுகிறார் நம்ம தான் பயப்பட மாட்டோம் இவங்களை பின்னாடி நின்று அடிக்கலாம் அப்படிமா எடுத்து பேசுவோம் அங்க இஸ்லாமிய மக்கள் பயிர்றது மாதிரி மலையாளத்தான் அடி விழுது இந்த அடியை பட்டுக்கிட்டு இவரை நம்ம தேரை எடுத்துட்டு போயா இங்கே நிப்பாட்டுங்க இந்த தேரை இங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு 4 சந்தி முக்கள் நடுத்தருவில் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு பகவதியா பக்கத்துல அவட்ட முறையிடம் மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். மலையாளத்தார் வருகின்ற பொழுது சொல்ல எங்க போறாரு மனப்படிச்சு போறாரு சக்கரபூர் போறாரு நம்பூரி போர்த்தி இப்ப இங்க இருக்கிறாங்க மாயமம் குறிச்சி பூசாரி அந்த மாதிரி அங்க கொண்டாடுகிற பகவதியாருக்கு பூசை செய்ய பூசாரி பேரு நம்பூரி போர்த்தி. அந்த நம்பூரி போர்த்திக்கு உடனே எட்டி ஒரு அடி அடிச்சாரு பாருங்க சொடல பேய் அடிக்க புள்ள விளையாடணும் ஒரு அரைச்சிட்டு அப்படியே ஒழிச்சுக்கிட்டாரு. சக்கர பொங்கலை கிண்டிக்கிட்டு இருக்க ஆப்பை கிண்டுற மாதிரி போட்டு திரும்பி பார்த்தான் ஒண்ணுமே தெரியல. அடி விழுதும் ஆளக்காக யாரா இருக்கலாம்டா அப்படின்னு அவர் ஓடி வருகிறார் பகவதியா பக்கத்துல. ஏ அம்மா ஏ கொட்டாரக்கா பகவதி இதுவரைக்கும் உனக்கு தேர்வு திருவிழாவும் நடக்கின்ற பொழுது எந்த அட்டாதத்தமும் கிடையாது எந்த விதமான ஆதாயம் கிடையாது கூட்டம் உழைஞ்சதும் இல்ல போரணிகள் நடந்ததும் இல்ல சனக்கூட்டம் கலைந்ததும் இல்ல சல்லித்தனம் நடந்ததும் கிடையாது. கொடை நடக்கும் போது சில பேரு கொடைக்குனே ஒரு கோப்பு கட்டி வருவாங்க. அப்ப சில பேர் சொல்லுவாங்க ஏ கொடையில சட்டத்தை போடாங்கடா வாரமா ஒதுங்கி நின்னுங்க மனுஷனுக்கு பயப்படாது சாமிக்கு பயந்து நின்னுங்க எந்த தெய்வத்துக்கு பயப்படணும். இந்த காலாத்தி மடத்துல அமர்ந்திருக்கிறாரே கடவுள் சொல்லல நொச்சியடி மாயாண்டி இவருக்கு பயப்படணும்ல தெய்வத்துக்கே பயப்படணும்னா அவன் என்ன மனுஷன். அதனால யாரும் பயப்படாதவங்க பயந்து அம்மா கிட்ட சொல்லாங்க இருக்க போராட நீ அறியலன்னா இன்னையில இருந்து உனக்கு பூசை கிடையாது புகழ் கிடையாது கிடையாது உன் கோயில இழுத்து அடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. பகவதியா மனசுல நினைக்க இந்த நடக்கிற போராட கண்டிப்பா நாம அறிந்து தெரியணும் அப்படின்னு நம்ம புராண வாசலை விட்டு கப்பல் திருப்பரங்கு திரிசூலம் வேம்பை கையெடுத்து கோளாரை அறிவதற்கு கொட்டாரக்கரை அம்மன் பகவதியார் புராண வாசலை விட்டு வருகின்ற பொழுது பார்த்தார் ஆண்டவர் வச்சியடி சொல்ல நம்ம அம்மா பகவதி வந்துட்டா. இவ கண்ணுக்கு முன்னால் இந்த மலையாளத்துல ஒரு மலையாள பிள்ளை போய் காட்சி கொடுக்கிறேன் என்று என் ஆண்டவன் வச்சியடி சொல்லி காட்சி சுரூபத்தை பார்த்துக்கிறார். ஒரு மலையாள பிள்ளை போல மற்றொரு சுர குழந்தையாக 16 வயது பாலகனாகவே காட்சி கொடுத்தார். அம்மா பகவதியா புராண வாசல் வந்து பரவிட்டு பாருங்க வரும்போதே சுடலை காட்சி கொடுத்தாங்க சூரிய ஒளியா நிற்காரு. யாரடா இந்த செருக்க யாரு? நம்ம மலையாளத்துல இதுவரைக்கும் இப்படி ஒரு பையன் மலை மேல தனித்து நின்றதே கிடையாது என்ற அம்மன் பகவதியா சுடலை என்று அறியாம சுடலை என்று அறியாம சுடலை பக்கத்திலே வந்து என்ன கேட்கிறாங்க தெரியுமா? எந்த ஊரப்பா எந்த தேசமப்பா Bye.